Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டா மாறுதல் எப்படி நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டா மாறுதல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் இப்போ பத்திரம் பண்ணுறீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பம் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் தனித்தனியாக விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களாம் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2019லேருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சொத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்திரத்திலே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கிரையம் பண்ணும்போது அவங்களுக்கு பட்டா மாறுதல் அப்ளிகேஷன் கொடுத்துட்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குளறுபடிகள் ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு மேலே அவங்க அதை கவனிக்காமல் இருந்தாங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் ஆகாமையே இருக்குது. அவங்களும் கூட இதில் திரும்ப ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக இ-சேவை போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே கூட வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு போடுங்க. பட்டா சீட்டா நீங்கள் குரோமில் டைப் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் லிங்க் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் முகப்பு பக்கம் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா eservice.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் நான் கொடுத்துறேன். அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கன்னு இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த ஒரு பயனாளராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம் வலைத்தளத்திற்கு புதியவரான்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இடத்துல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பெயர் கேட்கும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ நான் என்னோட பெயர் கொடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல மின்னஞ்சல் கேட்கும், அதாவது மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஓடிபி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்க கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். நம்ம கேப்சா கொடுத்துருவோம். சரிபார்க்க கொடுங்க. ஒரு ஓடிபி வரும். பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒரு முறை கடவுச்சொல்லை பெறன்னு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு திரும்ப ஒரு ஓடிபி வரும். உள்நுழைக கொடுத்துருங்க. உள்நுழைக கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. தமிழில் பெயர் தமிழில் இந்த இடத்துல கேட்கும். நீங்கள் தமிழ்லேயே பெயர் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் கேட்குது. அப்பா பேர் கொடுத்துருங்க. அடுத்து தாயார் பேர், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்குது. அட்ரஸ்லாம் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிக முறை ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம மேலே கிளிக் பண்ணால் போதும் வந்துடும். அடுத்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் யூ பில்டிங் ப்ரொமோட்டர்னா கேட்குது. ஆமாவாக இருந்தால் இந்த கொடுத்து உங்கள் ப்ரொமோட்டர் நேம் கொடுத்துருங்க. ஐஎம்ஏ பவர் ஏஜென்ட், அதை ஒருவேளை பவர் வாங்கியிருப்பாங்க அந்த ஏஜென்ட்டான்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஓப்பன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஊரகம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் ஊரகம்னு போட்டிருக்கு. இதாவது பார்த்தீங்கன்னா நத்தத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள். இது ஊரகத்துக்கு மேலே இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் கண்டிப்பாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டா வகை மாற்றம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 வகை தான் இருக்குது. நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டாங்கிறது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷனுங்கிறது ஒன்று 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளப்பிங் பட்டான்னு சொல்லியிருக்கு. மொத்தம் 3 பட்டா தான் இருக்குது. இதில் நாட் இன்வால்விங் சப்டிவிஷனுங்கிற அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா விஓவுக்கு லாகின் போகும். இது பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா சர்வேர் அளந்து கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் பட்டா நமக்கு மாறும். அதான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா. இன்னும் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாட் இன்வால்விங் பட்டா டிவிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக நான் வாங்கிட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அந்த 2 ஏக்கரும் நான் சொந்தம் வாங்கிட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாட் இன்வால்விங் சப்டிவிஷனில் கொடுத்துடலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஏக்கர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், மீதி 1 ஏக்கர் நான் வாங்கலை. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இன்வால்வ் மட்டும்தான் வரும். ஏன்னா முழுசாக நம்ம வாங்கலை. ஸோ அந்த இன்வால்வ் மட்டும்தான் ஆகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வால்விங் சப்டிவிஷன் கொடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு இன்னுமே புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இடம் முழுசாக நான் வாங்குறேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக விஓவுக்கு கொடுத்துடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, என் இடத்துல கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்வால்விங் சப்டிவிஷன் கொடுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கணும். ஒன்று சர்வேருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷன், இல்லை விஓவுக்கு அனுப்பணும் அப்படின்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும்தான். இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்போம், ஒரு 5 சென்டோ 4 சென்டோ அவர்கிட்ட நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா பட்டா இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம பெயர் மட்டும் மாற்றணும்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன், அதாவது உட்பிரிவற்ற
பட்டா மாறுதல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்டருந்து வாங்கும்போது அவர் 6 சென்ட் வச்சிருந்தாலும் நான் 6 சென்ட் மொத்தமாக வாங்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். கார்டாக வாங்கினாலும் அப்படி தான், சென்டாக வாங்கினாலும் அப்படி தான். இது இன்வால்விங் சப்டிவிஷன் எதுனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சப்டிவிஷன் வேணும், ஏதாவது மாற்றம் வேணும் அப்படிங்கிற போது அளந்து பார்க்கறதுக்கு அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இது. அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 60 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அளந்து கொடுக்கறனால ரூ. 460 வந்து ரேட் வரும். ஸோ இப்போ நம்ம நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா கைஸ்? இதை கொடுத்தோன்னே நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பத்திர வகைன்னு கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று தான செட்டில்மெண்ட்டா, அப்படி இல்லைன்னா கிரை பத்திரமா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை பத்திரமான்னு கேட்கும். இதில் உங்களுக்கு பத்திரம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கிரை பத்திரம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்கும். டிஸ்ட்ரிக் அப்புறம் உங்களோட தாலுக்கா கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து கேட்கும், அதாவது கிராமம் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூரலாக நத்தமான்னு கேட்கும். கரெக்டாக அதை கொடுத்துப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கேட்கும். எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்பர் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தேதி அண்டு மாதம் நாள் இது எல்லாமே கரெக்டாக கேட்கும். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட புல நம்பர் கேட்கும். அதாவது உங்கள் சொத்து விவரத்தில் பார்த்தீங்கன்னா புல எண் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உட்பிரிவு எண் இருக்கும், அது எது வருமோ அது கரெக்டாக கொடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா மனையா இல்லை விவசாய நிலமா தொழில்துறை வணிகமான்னு கேட்கும், அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 3 டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 5 டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை ஆதாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா முகவரிக்கான ஆதாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு பத்திரம். இந்த பத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 MBக்குள்ளே வர மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு MP அதிகமாகுதுன்னா ஃபஸ்ட்டு 3 பேஜ் அப்புறம் கடைசி ஒரு பேஜும் நீங்கள் டோட்டலாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு அக்ரி பட்டன் கேட்கும். அக்ரி பட்டன் கேட்டோன்னு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான். பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெடி ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட விஓக்கு அந்த ரெக்வெஸ்ட் போயிடும். விஓக்கு போச்சுன்னா அவங்க ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இவங்க கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா அங்கே வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஓகே கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். விஓட்டு அடுத்து தாசில்தாருக்கு போயிட்டு தாசில்தார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா மாற்றம் பதிவு பண்ணிடுங்க, எல்லாம் சரியாகுது, உங்களுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லி பட்டா எண் போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லி இங்கேயே செக் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் ஐடியில் நீங்கள் இந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பட்டா மாறுதல் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.